ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. ஸ்ரீ ஆர்யா மட் வாயிலாக ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மரின் அனுகிரகத்தோடு 16/12/2014 சனி பெயர்ச்சியின் பலாபலன்களை எடுத்துரைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 12 ராசி அன்பர்களையும் பக்தர்களை அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். ரொம்ப அற்புதமான சனி பெயர்ச்சி இது. காரணம், மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்திலும், கன்னியா ராசிக்கு 3ஆம் இடத்திலும், மகர ராசிக்கு 11ஆம் இடத்திலும் சனி பகவான் ரொம்ப விசேஷமான பலன்களை தர்றார். மற்ற ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. எப்போவுமே சனி பகவான் ஒரு பெரிய கிரகம் தான். 2.5 வருஷம் ஒவ்வொரு ராசியிலையும் உட்காந்து நல்லா நம்மளை நன்மையும் செய்கிறாரு, அதே நேரத்தில் அனுபவத்தையும் கொடுக்குறாரு. அதை நம்ம கெடுதல்னு எடுத்துக்கப்படாது. எதை நம்ம மனசால் நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்வு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும், நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால் நம்ம தர்ம சிந்தனையோட நல்ல நிலைகளோட இருக்கிறச்ச நமக்கு எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். நமக்கு 120 வருஷம் ஆயுஷ். அப்போது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் பார்த்தேன்னா 2.5 வருஷம் உட்கார்ந்துருக்கா. 12 ராசியும் அவர் கடந்து வர்றதுக்கு 30 வருஷம். ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் 4 முறை சனி பகவான் சுற்றி வரணும். இப்போ 2 முறை சுற்றி வர்றதே ரொம்ப, பகவான் சுற்றி வந்துகிட்டு இருக்கார். ஆனால் நாம் இருக்கிறது இல்லையே. ஒரு சிலர் தகாத உணவு, தகாத வார்த்தைகள், அதாவது தர்மமில்லாத சிந்தனைகள், பொறாமையான எண்ணங்கள், காழ்ப்புணர்ச்சியான நிலைகள், இதிலெல்லாம் தன்னைத்தானே இழந்துடுறா. எல்லாரும் அப்படி அந்த தவறை பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு சிலர் பண்ணுறதுனால நம்ம அந்த கிரகங்களுடைய நல்ல நிலைகள் எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாமலே போய் வைகுண்டம் சேர்ந்துடுறோம். அதுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னோடியாக இந்த சனி பெயர்ச்சி இந்த தடவை நல்ல ஒரு பலாபலன்களை 12 ராசிக்கும் தரப்போறா. இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தேன்னா ரொம்ப விசேஷமாக 8ஆம் இடத்துக்கு வர்றா. 8ஆம் இடத்தை எப்படி விசேஷம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பின்னாடி மேஷராசி சொல்கிறச்ச நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வகையில் பார்த்தா விசேஷம்தான், நல்ல அனுபவத்தை கொடுக்க போகிறா. அதே மாதிரி 3 ராசிக்கு தான் நன்னா இருக்குமா, மிதுனத்துக்கு, கன்னிக்கு, மகரத்துக்கு தான் நன்னா இருக்குமா, பாக்கிக்கா நன்னா இருக்காதான்னு நீங்கள்லாம் நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே இந்த சனி பெயர்ச்சி நற்பலன்களை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு ராசியாக நம்ம தனித்தனியாக பார்க்குறச்ச நீங்கள் தெரிஞ்சுடலாம். ஒரு குடும்பத்தில் மேசராசி இருப்பா, மிதுன ராசி இருப்பா, கடக ராசி இருப்பா, கும்ப ராசி இருப்பா. இப்போ 4 பேரும் தனித்தனியாக உங்களுடைய சௌக்கியத்துக்காக நம்ம இந்த ராசி பலாபலன்களை தனித்தனியாக நம்ம பிரித்து போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் பார்த்து நல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் தரணும். இன்னும் நிறைய பேருக்கு இதை எடுத்து சொல்லணும். அப்போ யூடியூப்பில் நம்ம பார்க்குறச்சையும் நல்ல பலாபலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பலாபலன்களை இப்போது காண்போம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ஹ பரபிரமணே நமக. மிதுன ராசி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. சனி பகவான் எப்போவுமே 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்திலிருந்து ஸ்தான பலத்தில் இருக்கிறது அபரிதமான யோகம். காரணம், நிவேதிதா யோகத்தில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். அது மட்டுமல்லாது உங்களுடைய பலம், பராக்கிரமம், தைரியம் எல்லாமே கூடும். கடந்த 9 வருஷமாக அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த அளவுக்கு ரணம். அப்போது ஒரு மனுஷால் வாய் விட்டு அழ முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிலருக்கு தொல்லைகள் நிறையா இருந்தது. அதில் பார்த்தா குரு பகவானும் பார்த்தா தனஸ்தானம் 2ஆம் இடத்துல இருக்கார். தன பாக்கிய யோகம்னு பேர். நிவேதிதா யோகங்கிறது தேவதைகளுக்கு உண்டான யோகம். அப்போ சொந்த வீடு, மனைகள், போக்குவரத்து எல்லாமே கிடைச்சிரும். 19/12/2017 வரையிலும் சும்மா அப்படியே ஜம்முன்னு போகும். இந்த காலகட்டத்தில் தான் நாம் எல்லாருக்கும் நிறைய உதவிகளை செய்யணும். நாம் மட்டும் சௌக்கியமாக இருக்கணும்னு நாம் எப்போவுமே ஆசைப்படக்கூடாது. அடுத்த வாளுக்கு கொடுத்து உதவுனாதான் நாம் சௌக்கியமாக இருக்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரா கஷ்டப்படும் பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எய்த்த வீட்டுக்காராவுக்கு அதாவது சங்கடம், சிக்கல் இருக்கிறச்ச நாம் சந்தோஷப்படக்கூடாது. இப்படிலாம் நாம் எல்லாத்தையும் மனசை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். காரணம், கோண ராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம் துன்பங்கள் எப்போ வருதுன்னே தெரியாது. தொல்லைக்கு பொருள் வேற, துன்பத்துக்கு பொருள் வேற, விரோதத்துக்கு பொருள் வேற, சங்கடத்துக்கு பொருள் வேற. 2016 ஏப்ரல் 4ஆம் தேதி வரலும் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். ஏன்னு கேட்டால் எப்போவுமே நன்மையும் தீமையும் கலந்து நடந்தால் தான் நம்மளால் ஜீரணிச்சு இருக்க முடியும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக நன்மையே இருந்தாலும் கூட நம்மளால் அதை நம்ம ஜீரணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காரணம், 100%ல் 96% நன்மையே நடக்கக்கூடிய யோகமான நிலை இந்த சனி பெயர்ச்சி. இது ரொம்ப அபரிதமான நிலை. காரணம், 30 வருஷத்துக்கு பிறகு தான் 6ஆம் இடத்துல தைரியத்தை கொடுக்குறா. ஒரு மனுஷாளுக்கு மனோதைரியம், எப்போவுமே நம்பிக்கையும்
அதே நேரத்தில் மனோபலமும் சேர்றது தான் பேர் வைராக்கியம்னு பேர். வைராக்கியமாக எல்லா காரியத்தையும் செய்துடுவேன். அப்போ வந்து சொந்த வீடு வேணுங்கிறவா ரொம்ப பேர் ஏக்கம் நிறையா இருக்கும். எல்லாரும் சொந்த வீட்டில் இருக்கோமா? இல்லை. ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருப்பா. அப்போ சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இப்போ நிறைவேறிடும். காரணம் வந்து பேங்குக்காரா கூப்பிட்டு உடனே கடன் கொடுப்பா. வாங்கின கடனையும் நம்ம சட்டு போட்டு நம்ம கடனையும் அடைச்சிடலாம். சில பேர் கடன் கேட்டு போவா. ஒரு 100 ரூபா கிடைக்கிற இடத்துல ஒரு 50 ரூபாய் கிடைச்சிரும். இப்போ இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில், சுய தொழில் நம்ம செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும். காரணம், அந்த சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, ராகு சுக கேந்திரத்தில் 10ல் இருக்கா, தசம கேந்திரத்தில் கேது இருக்கா. இப்படி எல்லாமே வந்து கேந்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே விசேஷமான ஒரு பலன் இந்த சனி பயிற்சியை நாம் சொல்லலாம். 96% ரொம்ப அளவுக்கு அதிகமான நன்மை நடக்கக்கூடிய நேரகாலம் இது. அம்மா அப்பாவுக்கு இந்த நேரத்தில் தான் வயசானவாளுக்கெல்லாம் நம்ம நன்மையை செய்யணும். காரணம், எல்லாரும் செய்கிறா, ஆனால் ஒரு சிலர் வந்து உதாசீனப்படுத்துகிறா வயசானவாள்லாம். எப்போவுமே வயசானவாள்லாம் ஆற்றுல இருந்தால் அது பெரிய பலம். என்னதான் நம்ம தனிச்சு கொடுத்தா இருந்து நம்ம குழந்தைங்க இருந்தாலும் கூட நாளைக்கு அந்த குழந்தைங்க வந்து நம்மளை வந்து உதாசீனப்படுத்துறச்ச நம்மளால் தாங்க முடியுமா? முடியாது. ஆகையினால வயசானவாளுக்கெல்லாம் நாம் நல்லதே செய்யணும். இந்த காலகட்டத்தில் பகவான் நல்ல அளவுக்கு அதிகமான செல்வத்தையும் கொடுப்பார். நாம் எப்படி நடந்துக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம பக்தியாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மையே உண்டாகும். புதிய வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான நேரம். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குறச்ச நன்னா காரெல்லாம் கத்துண்டு நீங்கள் ஓட்டுங்கோ. உடனே காரை எடுத்துகிட்டு போய் டிவைடரில் விட்டுறப்படாது. டிரைவரை வச்சு நல்லா விஷயம் தெரிஞ்சவாளை வச்சு காரை நன்னா கற்றுங்கோ. டிரைவிங் ஸ்கூல் போய் கற்றுங்கோ. எதையுமே நம்ம வந்து தெரியாமல் ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. நமக்கு தான் நல்ல நேரம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே சட்டு போட்டுன்னு எரிஞ்சு தடப்புடன்னு எரிஞ்சு காரியத்தில் போய் சிக்கிண்டு மாட்டின்ட்டு முழிக்கப்படாது. எதுலையுமே நிதானம் வேணும். நிதானம் தான் சிறந்த பரிகாரம் இந்த ஒரு காலகட்டத்தில். சரி, சனி பகவான் நமக்கு 6ல் இருக்கா, குரு தனஸ்தானத்தில் 2ல் இருக்கா, ராகு 4ல் இருக்கா, கேது 10ல் இருக்கா, எல்லாமே நல்ல ஜம்முன்னு கிரகம் இருக்குன்னு நம்ம வந்து தலைகளில் நிற்கக்கூடாது. எப்போவுமே நம்ம நிதானமாக இருந்து பழகணும். நிதானமாக பேசி பழகணும். எல்லாருக்கும் தானம் கொடுத்து பழகணும். அப்போ கோ சம்பரோஷனம் அவசியமான ஒன்று. அருகாமையில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போங்க. இன்றைக்கி கலியுகத்தில் பூமியை தாங்கி நிற்கிறது கோமாதா, பசு தான். பசு வளர வளர தான் நம்மளுடைய வளர்ச்சி இந்த பூமியில் அளவுக்கு அதிகமாக இருக்கும். எப்போவுமே அகத்திக்கீரையுடைய ஒரு அதாவது உணவு வந்து எப்போவுமே மகா மருந்துன்னு பேர். வாரத்தில் ஒரு நாள் நல்லா அகத்திக்கீரையை சாப்பிடுங்க. மலச்சிக்கல் வராது. செல்வ நிலைகள் இப்போ சேரக்கூடிய சூழ்நிலைகள், நல்ல ஒரு சுபிட்சமான சூழ்நிலைகள் இப்போ வரப்போகிறது. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் 19/12/2017 நீங்கள் நினைச்சதை சாதிச்சிடலாம். எல்லா காரியமும் சித்தியாகும். சில பேருக்கு அந்த ஜவுளித்துறையில் உள்ளவாளுக்கெல்லாம் நல்லா அற்புதமான நேரம்னு சொல்லலாம். சிறிய தொழிலெலாம் நம்ம உடனே செய்து நம்ம முடிக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். கடன் வாங்கியாவது தொழில் பண்ணுறச்சா வாங்கின கடனை சட்டுப்புட்டுன்னு அடைச்சிடலாம். அதே நேரத்தில் நான் வெளியூர் வெளிநாடு போயிட்டு அங்கேருந்து நிறைய தொழில் வளங்கள்லாம் நம்ம நல்லா மெருமையாக ஏற்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தாக்கா அந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்லா ஜம்முன்னு ஏற்றமான நேரம்னு சொல்லலாம். இது எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியில் இன்னும் நாம் எந்த அளவுக்கு நம்ம மனசை நல்லா திடமாக வச்சுக்கிறோமோ நல்லா அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள். காரணம், தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு விவாக சம்பந்தப்பட்டவன். அப்போ வந்து தனஸ்தானங்கிறது குடும்பத்தை சேர்த்து வைப்பா. ரொம்ப நாளாக பொண்ணு பிள்ளையை தேடிகிட்டே இருப்பா. அதாவது வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடுவா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை தேடுவா. நீண்ட நாளாக அந்த கடந்த 9 வருஷமாக சரியாக இல்லை. இப்போ தான் எல்லாமே கைகூடி வந்திருக்கிறது. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். முன்னாள் யுகத்துலலாம் 1200 வருஷம் மனுஷா ஆயுஷோடு இருந்தா. அப்போல்லாம் வந்து ஒருத்தர் வந்து வைகுண்டம் போயிட்டா கூட யாரும் அலறது கிடையாது. காரணம் வந்து அவள் வந்து அப்படியே என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனையும் அனுபவிச்சுட்டு போனான். வீட்டுக்கெல்லாம் பூட்டு கிடையாது. இப்போ வீட்டெல்லாம் பூட்டி வச்சா கூட ஒரு சில வீட்டில் வந்து பொருள் இருக்கிறது இல்லை. தேவைப்படுறவா வந்து எடுத்துகிட்டு போயிடுறா. அதெல்லாம் நம்மளுடைய விதிப்படி நடக்கிறது, ப்ரீவியஸ் கர்மாப்படி நடக்கிறது. எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது. நாம் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம் பகவானுக்கு சொந்தமானது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையும் எம்பெருமானுக்கு சொந்தமானதுன்னு நம்ம நினச்சுட்டாலே எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். பொருள் மேல் யார் பற்று இல்லாமல் இருக்காரோ பற்றை விட்டவன் இறைவனை தொட்டவன். இது வந்து வேதாந்தம். அதனால் நம்ம வந்து எப்போவுமே இறைவன் பால் ஒன்றி இருக்கணும். ஆத்மாவோட சஞ்சரிச்சிருக்கணும். நம்ம சரீரத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது, பகவானுக்குத்தான் முக்கியத்துவம் தரணும். நல்லா இந்த காலகட்டத்தில் 6ல் சனி இருக்கிறச்சே சரீரம் சொன்னபடி நாம் கேட்காம நாம் புத்தி சொல்கிறபடி ஆத்மா சொல்கிறபடி சரீரம் கேட்குறதுக்கு யோகா கிளாஸுக்கு பக்கத்தில் போங்க. அருகாமையில் யோகா யாரா எங்கே சொல்லித்தாராலோ அங்கே போய் டெய்லி கார்த்தால 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் நேரத்தை வந்து பார்த்துட்டு, என்ன நமக்கு வந்து ஆஃபீஸுக்கு போகணுமே, நேரம் இல்லையே அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. வேலைக்கு போகணுமே, இன்னும் 2 மணி நேரம் சொந்த தொழிலை பண்ணாக்கா இன்னும் நிறைய சம்பாத்தியம் பண்ணலாமே அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. பகவானே கதின்னு இருக்கோம், எல்லா காரியமும் சித்தியாகிடும்.
ஒரு சில பேருக்கு இந்த கோணராசியில் பிறந்தவாளுக்கு இரவில் வந்து தூக்கம் வராமல் அப்படியே தவிச்சுட்டு இருப்பா. 2 மணி ஆகிடும், அப்படியே பார்த்தா கொட்டை கொட்டை வெளிச்சுட்டே இருப்பா. அவெல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவா, இப்படி அஷ்டாட்சர மந்திரத்தை, பஞ்சாட்சர மந்திரத்தை, ஷடாட்சர மந்திரத்தை, உங்களுக்கு இஷ்ட தேவதையுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க. அப்படியே தூங்கி போயிடுவேல். மனசு நல்லா அமைதியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தாக்கா வயிறு உபாதைகள்லாம் சில பேருக்கு இருந்துன்றதுலாம் இந்த காலகட்டத்தில் சரியாயிடும். தொழில் வளமும் சரி, நமக்கு மன அமைதியும் சரி, எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைச்சிரும். சந்நிதி சேவிங்கோ, அதே மாதிரி புண்ணிய தீர்த்தம் ஆடுங்கோ. கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, துங்கபத்ரா, பிரம்மபுத்திரா 7 புண்ணிய நதிக்கும் வசதி உள்ளவா போங்கோ. வசதி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறவா காவிரி நதியில் போய் மத்திய கைலாசம், ஸ்ரீரங்கப்பட்டணம், ஸ்ரீரங்கம், இப்படி கொள்ளைகாலில் இருக்கக்கூடிய மத்திய கைலாசம் இப்படிலாம் போயிட்டு வாங்கோ. போயிட்டு வர்றச்சா நதிகளில் காவிரி நதியில் தீர்த்தம் ஆடுங்கோ. நமக்கு அதாவது ப்ரீவியஸ் கர்மா, முன்னால் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அத்தனையும் நிவர்த்தி ஆகிடும். அது மட்டுமல்லாது மூலிகை குளியல். அப்போ வந்து மூலிகை குளியல்ங்கிறது எங்கேருந்து வர்றது? சாரல்கள்லேருந்து வரக்கூடிய அந்த மூலிகையெல்லாம் அந்த நதி நீரில் வந்து கலந்து வர்றது. நம்ம 16 தடவை முழுவி எழுந்திருக்கணும். நதியில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே சோப்பை போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு நிற்கக்கூடாது. 16 முறை பகவானை நினச்சிண்டு ஓம் நமோ நாராயணா முழுகி எழுந்திரிக்கணும். அதுதான் வந்து தீர்த்தம் ஆடுறதுன்னு பேர். அங்கே போய் நின்றுண்டு நம்ம வெறும் ஒரு சிலர் பார்த்தாக்கா நதியில் தீர்த்தம் ஆடும்போது ஜட்டியை போட்டுட்டு நிற்பா. அதெல்லாம் கூடாது. நன்னா துண்டை எடுத்து உதிரியத்தை நல்லா இடுப்பில் கட்டிண்டு தீர்த்தம் ஆடணுமே தவிர யாரும் வெறுக்கக்கூடிய அளவுக்கு நாம் வந்து தீர்த்தம் ஆடக்கூடாது. பகவான்கிட்ட சேவிக்கிறச்ச சொத்து வேணும், சுகம் வேணும், இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு கேட்கக்கூடாது. நமக்கு ஆயுசு, ஆரோக்கியம், அமைதி, இது 3 தவிர நாம் எதையும் கேட்கக்கூடாது. அதனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மேலும் பல பல நன்மைகளை செய்யும்னு பிரார்த்திச்சுண்டு, நீங்கள் எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்கணும். எல்லோருக்கும் 2 கையும் இருந்தாலும் கூட உங்களுடைய 2 கையும் சேர்ந்து சதுர்புஜமாக நீங்கள் எல்லோருக்கும் விளங்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். எம்பெருமானை பிரார்த்திச்சுக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரம்மணே நமக. 12 ராசி அன்பர்களும் நல்லா சௌக்கியமாக இருக்கணும். இந்த சனி பெயர்ச்சியில் உலகத்துக்கு நன்மையே உண்டாகணும். உலகம் பேராபத்திலிருந்து தப்பிக்கணும். பேராபத்து என்பது இயற்கையினால் வரக்கூடிய 3 விதமான ஆபத்து இருக்கிறது. நீரினால், அதே நேரத்தில் நெருப்பினால், அதே நேரத்தில் பூகம்பத்தினால், இப்படி 3 விதமான ஆபத்துகள்லேருந்து பகவான் எம்பெருமான் காப்பாற்றணும். நிலத்திலிருந்து தோன்றியவள் சீதாதேவி, நெருப்பிலிருந்து தோன்றியவள் திரௌபதி, இவாள்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்கணும். உலகத்தில் எல்லோருக்குமே, அதாவது நீரினால், நிலத்தினால், நெருப்பினால் கண்ட வராமல் இருக்கிறதுக்கு எம்பெருமான் நம்ம பிரார்த்திப்போம். உலகத்துக்கு எல்லோருக்கும் சர்வமங்கலமும் சர்வமும் சௌபாகியமும் கிடைக்க வேண்டி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய.